ஓம் சாந்தி. நான் அனைவருக்கும் நன்மை செய்கின்ற ஆத்மா. நான் மாயாஜீத் ஆத்மா. நான் ஃபரிஸ்தாவாக இருக்கின்ற ஆத்மா. ஞானக்கடல் தந்தை எனக்கு ரத்தினங்களை தட்டுக்களில் நிரப்பிக் கொடுக்கின்றார். எவ்வளவு வேண்டுமோ எனது பையை நிரப்பிக் கொள்கின்றேன். நான் அனைத்து கவலைகளிலிருந்தும் விடுபட்டவனாக ஆகின்றேன். ஞான மார்க்கத்தில் நான் தூய்மையாக ஆகின்றேன். தந்தை எனது அழுக்கான ஆடையை தூய்மையாக்க வந்திருக்கின்றார். ஆத்மா எப்போது தூய்மையாகிறதோ அப்போதுதான் வீட்டிற்கு செல்வதற்கான மற்றும் பறப்பதற்கான சிறகு முளைக்கின்றது. இந்த நினைவு யாத்திரை மூலமாக தான் ஆத்மா தூய்மையாகின்றது. தூய்மையாவதற்கு இதை தவிர வேறு வழியில்லை. பரலோகிக தந்தை அனைவருக்கும் ஒருவர்தான். அந்த ஒருவர் வரும்போது அனைவருக்கும் சுகத்தை கொடுத்துவிட்டு செல்கின்றார். இப்போது தந்தை கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலத்தின் ரகசியத்தை இப்போது புரிய வைக்கின்றார். பக்தியில் தூய்மை ஆவதற்காக கங்கையில் சென்று குளிக்கிறார்கள். ஆனால் நீரின் மூலம் ஆத்மா தூய்மையாக ஆக முடியாது. இது மனித சிருஷ்டியின் மரமாகும். இந்த கல்பம் 5000 வருடங்களுடையதாகும். இந்த ஞானத்தின் மூலம்தான் சத்கதி ஏற்படுகின்றது. நாம் அனைவரும் பார்வதிகள். தந்தை நமக்கு அமரலோகத்திற்கான அமரக்கதை சொல்கின்றார். நான் பிறரிடமிருந்து பற்றுதலை நீக்கும் பொழுது என்னுடைய விகர்மங்கள் விநாசமாகின்றன. அதன் பிறகு ஒருபோதும் நான் நோய்வாய்ப்பட மாட்டேன். மேலும் காலன் சாப்பிட மாட்டான். இது சுகம் துக்கத்திற்கான விளையாட்டாகும். தந்தை வந்து அழுக்கான ஆடைகளை செலவை செய்கின்றார். நான் இப்போது இந்த ஞானத்தை தாரணை செய்கின்றேன். இந்த ஞானத்தின் மூலம் நாம் ஆஸ்திகராக ஆகின்றோம். இப்போது இது புருஷோத்தம சங்கமயுகமாகும்.
நம் மூலம் அனைவருக்கும் நன்மை ஏற்பட்டு விடுகின்றது. நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மாக்களாக சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நாம் எவ்வளவு படிக்கின்றோமோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைகின்றோம். நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த இரட்டை கிரீடதாரியாக ஆகின்றோம். தந்தை கவலைகளுக்கு அப்பாற்பட்டவர். அதே போல நம்மையும் ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். தந்தை நம்முடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசிரியராக இருக்கின்றார். இது சத்யநாராயணனின் கதையாகும். எவ்வளவு புயல் வந்தாலும் நாம் அசையாமல் இருக்கின்றோம். நாம் புயல் வந்தாலும் கர்மேந்திரிகள் மூலமாக எந்த தவறும் செய்யாமல் இருக்கின்றோம். ஆத்மாவில் உள்ள துருவை நினைவின் மூலமாக நாம் நீக்குகின்றோம். இந்த பழைய தேகத்தின் சுபாவம் மற்றும் சன்ஸ்காரம் மிகவும் கடுமையானது. அது மாயாஜீத் ஆவதில் தடை ரூபமாக இருக்கின்றது. என்னை நானே சோதனை செய்கின்றேன். உணரும் சக்தியின் மூலம் மறைந்திருக்கும் பழைய சுபாவம் சன்ஸ்காரத்திலிருந்து நான் விடுபட்டவனாக ஆகின்றேன். நான் நன்மை செய்யக்கூடிய தந்தையின் குழந்தை. ஆகையால் எனக்கும் அனைவருக்கும் நான் நன்மை செய்கின்றேன். வருமானம் இல்லாமல் போய்விடும்படியான அப்படிப்பட்ட எந்த தீய காரியமும் செய்யாமல் இருக்கின்றேன். இதில் நான் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கின்றேன். நான் படிப்பை நன்றாக படித்து ஞான ரத்தினங்களால் எனது பையை நிரப்பிக்கொண்டு உதவித்தொகை வாங்குவதற்கு நான் முயற்சி செய்கின்றேன். தந்தைக்கு நிகராக நான் கவலையிலிருந்து விடுபட்டவனாக ஆகின்றேன். உணரும் சக்தியின் மூலம் பழைய சுபாவம் சன்ஸ்காரத்திலிருந்து விடுபடக்கூடிய மாயாஜீத் ஆத்மா நான். எனது என்ற அநேக உறவுகளை அழித்து ஃபரிஸ்தாவாக இருக்கின்ற ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.